என் செல்லப்பேரு ஆப்பிள் பாடலுக்கு ஆட்டம் போட்ட நடிகை அது. இப்போ எப்படி இருக்காங்க பாருங்க. வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எப்படி இருந்திருந்தால் லைக் செய்து கொள்ளவும். தமிழ் சினிமாவில் முன்பேல் ஐட்டம் பாடலுக்கு என்றே டிஸ்கோ சாந்தி, அனுராதா, ஜோதிலட்சுமி, ஜெயமாலினி, சில்க் ஸ்மிதா போன்ற நடிகைகள் இருந்தார்கள். அது மட்டுமின்றி ஆனால் காலப்போக்கில் அவை மாறி இப்போது ஐட்டம் பாடலுக்கு நடிகைகளே ஓவர் கரைச்சி காட்டி டான்ஸ் ஆடத் தொடங்கிவிட்டார்கள் என்றும் குறிப்பிடத்தக்கது. அப்படி அவர்கள் டான்ஸ் ஆடினாலும் சில நேரங்களில் அவை எடுபடாமல் போய்விடுகிறது. ஒரு சில படத்தில் வந்து ஆட்டம் போட்டு இருந்தாலும் அவர்களை ரசிகர்கள் இன்றும் மறக்காமல் நினைவில் வைத்திருக்கிறார்கள். அப்படி நம் மனதில் பகிர்ந்தவர்தான் நடிகை முமைத் கான். சில்க் ஸ்மிதாவால் ஈர்க்கப்பட்ட நடிகை முமைத் கான் 2002ஆம் ஆண்டு பாலிவுட் சினிமாவில் ஐட்டம் பாடலுக்கு கவர்ச்சியாக நடமாடியதன் மூலமாக தான் சினிமாவில் என்ட்ரியானார் என்றும் சொல்லப்படுகிறது. தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய தென்னிந்திய மொழிகளிலும் ஹிந்தி மொழியிலும் கூட படங்களில் நடித்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இவர் என் பேரு மீனா குமாரி, அது மட்டுமன்றி கமல்ஹாசன் நடித்த வேட்டையாடு விளையாடு படத்தில் சிக்கிமுக்கி நெருப்பே என்ற பாடலுக்கும் வளைந்து நெளிந்து ஆட்டம் போட்டு இருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அதன் பின் விஜய் நடித்த போக்கிரி படத்தில் என் செல்லப்பேரு ஆப்பிள் நீ நைசா கடிச்சுக்கோ பாடலுக்கு நடனமாடி இருந்தார். இதையடுத்து கந்தசாமி படத்தில் என் பேரு மீனா குமாரி உள்ளிட்ட படங்களிலும் ஒரு பாடலுக்கு ஆடியிருந்தார். இவர் ஆடிய பாட்டுக்கள் அனைத்தும் செம ஹிட்டாகவும் வலம் வந்திருக்கிறது. மேலும் இவர் ஐட்டம் டான்ஸராக மட்டுமில்லாமல் இவர் பிரசாத் நடித்த மம்முட்டியான், மறந்தேன் மன்னித்தேன், மருதமலை, வில்லு உள்ளிட்ட பல படங்களிலும் கௌரவ வேடங்களில் நடித்துள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது. நடிகை முமைத் கானுக்கு கடந்த சில வருடங்களாக சினிமாவில் மார்க்கெட் இல்லாமல் போனது. அதனால் இந்த நேரத்தில்தான் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் இவரது பெயர் அடிபட்டு சோசியல் மீடியாவில் பெரும் சர்ச்சையும் ஏற்படுத்தியுள்ளது. அதன்பின் படமும் இல்லை. போதைப்பொருள் சர்ச்சையில் சிக்கிய முமைத் கான் மன உளைச்சலால் உடல் எடை அதிகரித்து காணப்பட்டார். மேலும் திரைப்படங்கள் தென்படாத முமைத் கான் அவ்வப்போது தனது ரசிகர்களை குசிப்படுத்த தாறுமாறாக கவர்ச்சி புகைப்படத்தை வெளியிட்டு வருகிறார். தற்போது இவர் இன்ஸ்டாகிராமில் ரீல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதனை பார்த்த அவரது ரசிகர்கள் பார்ப்பதற்கு முன்பு போலவே இருக்கிறார்கள். இதை பார்த்த நம் ரசிகர்கள் மீண்டும் தமிழுக்கு வாங்க என்றும் கருத்துக்களை கூறி வருகின்றனர். மேலும் முமைத் கானான வீடியோவானது சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையும் பெரும் பரவலையும் ஏற்படுத்தி வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.